So the 1961, 1961, they formed an organization called as UPOV, UPOV, that is International Union for the Protection of New Varieties. The basic idea என்னன்னா விதையை தயாரித்தனா விதை வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். இயற்கை விவசாயி கண்ட்ரோல்ல இருந்து ஒரு கம்பெனி கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா லாபம், அது ஒன்று தான் இதோடைய நோக்கம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க, யூபிஓவி. அண்ட் எனிபடி ஹூ கம்ஸ் அவுட் வித் எ நியூ திங் இட் வில் பிலாங் டு தம். அண்ட் செகண்ட் திங் வாஸ் லைஃப்பை வந்து நீங்களாம் பேட்டன்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து லைஃப்பை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் பேட்டன்ட் பண்ண முடியும். அண்ட் வி ஆல்ரெடி நோ ஹவ் எ மைக்ரோ ஆர்கனிசம் ஹஸ் பின் பேட்டன்டட். அது ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரோலியம் ஆக்ட் பண்ணுற மைக்ரோ ஆர்கனிசம் பேட்டன்ட் பண்ணோடனே லைஃப் கேன் பி பேட்டன்ட்னு வரும்போது சீட்ஸ் கேன் ஆல்சோ பி பேட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் பேட்டன்ட் ஆச்சுன்னா இட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எ மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன். இன்னொரு பக்கம் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறது வந்து பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி வச்சு நாங்கள் வாட் வி ஆர் ஏபிள் டு க்ரோ, we will not be able to achieve through these plants because these plants come with a specific purpose. Most of these seeds are genetically modified in such a way that they are resistant to certain particular herbicides and medicines produced by the same company. The way Monsanto started releasing some of its crops like BT, cotton, along with Roundup as a glyphosate based poison because they can protect their own crop. In the same way it comes as a complete package. அண்ட் நமக்கு ஏற்கனவே பாடம் கிடச்சிட்டு பிடி காட்டன், த போல்பம் வந்து ஃபர்ஸ்ட் போல்பம் வாஸ் தேர், அமெரிக்கன் போல்பம். த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வாஸ் எ ஃபெயிலியர். கிராஜுவலி தே வெண்ட் இன் ஃபார் எ செகண்ட் ஜென்ரேஷன் சீட்ஸ். நவ் த செகண்ட் ஜென்ரேஷன் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்ஃபெக்டட். வி நோ திஸ் இயர், ஈவன் திஸ் இயர் ஐ ஹவ் பீன் கோயிங் த்ரூ ராமுஸ் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் தட் மேக்ஸிமம் பிடி காட்டன் இஸ் அகெயின் ஃபெயிலிங். ஸோ ஹேவிங் லேர்ன்ட் லெசன்ஸ் ஃப்ரம் திஸ், why should we go ahead along with new seeds in the same direction? The moment we talk like this, people say that we are against this technology, we are against biotechnology. We are not against biotechnology. We are not against this technology. We are against the way this technology is being applied. Technology is something like a knife, as I told you in the morning. You can use for peeling potatoes or you can use it for killing people. We are already having this technology for production of insulin and other parameters. But it goes through a series of reports and analysis before it comes into practice. Here, these things which are not necessary for us because the whole concept gets contaminated with the help of genetically modified seeds. And moreover, a change in its genetic configuration of any seed can change the amino acid concentration, can change the pattern or the secretions of enzymes from those particular blocks where this genetic modification is being made. ஸோ இதனால் வந்து நிறைய ப்ரோட்டீன் அலர்ஜன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, மக்களுடைய ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அண்ட் அலாங் வித் த என்டையர் ஈகோசிஸ்டம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் வென் வி ஹாவ் அ ஹியூஜ் பயோடைவர்சிட்டி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் எடுத்தோம்னா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 150 வகை கத்திரிக்காய் இருக்கும்போது ஒரு கம்பெனி கத்திரிக்காய் நாங்கள் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கடுகு அந்தந்த ஊரில் இருக்கும்போது இவங்க தயாரிக்கிற கடுகை வாங்கி நாங்கள் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் கடுகு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் கடுகு போட்டால் தான் காரம் வரும். அதனால தான் அவன் கடுகுல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், பிகாஸ் இட்ஸ் அ குட் செல்லிங் ஃபார் ஹிம். ஸோ வி ஹேவ் டு வெரி கிளியர் தட் தீஸ் கம்பெனிஸ் ஹவ் ஆல்வேஸ் ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஆன் மார்க்கெட் ஆர் கேஷ் கிராப்ஸ். ஃபர்ஸ்ட் தே ட்ரைட் காட்டன், then they tried katrika, now they tried kadugu, which is international, universally distributed in our country. With our local biodiversity, to my knowledge, I don't think we require a genetically modified component of any plant variety because our country is a hotspot of its own biodiversity which has survived over a period of time with its own native ecotypes and its own crops and diversity which existed over a period of time. Thank you.